தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும். பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும். சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுண்டமோ. பட்டுப்பூச்சி தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளாய் கூட்டு குடும்பம் வாழும். பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும். சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுண்டமோ. இழையாய் நூல்கள் சேர்ந்தால் குறைப்பட்டாகும். அலை அலையாய் உறவுகள் சேர்ந்தால் அன்பின் நூற்றாகும். வீட்டின் கூரைகள் நாளை கோபுரங்கள். அன்பின் வானத்திலே இல்லை எல்லைகளே. அதில் நீந்தி நீந்தி அன்பின் எல்லை தேடி ஒரு கடவுள் நாமும் காண்போம். அந்த கடவுள் கொண்டு அதில் காதல் கலந்து இந்த உலகை நாமும் வெல்வோம். சரிரே சனி நாமபா. அழகிய வண்ணப்பூச்சியின் தியாகத்தால் பட்டு புடவை பிறக்கிறதே. விட்டு கொடுக்கும் உறவுகளால் கூட்டு குடும்பம் வாழும். பல வண்ணங்களால் எங்கும் கோலங்களே சேரும். சொந்தங்களால் வரும் சொர்க்கங்களே. இங்கு பேரின்ப பெருவாழ்வு மீதுதானோ நம் கண் முன்னே தெரிகின்ற வைகுண்டமோ. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கடா கல்யாணத்தை பண்றான் அவன்? அதாண்டா ஒண்ணுமே புரியல. காஞ்சிபுரத்துல இருக்க எல்லா கோயிலையும் தேடியாச்சு, ஒரு இடத்துலயும் காணோம். தெருவில் இருக்க ஏதாவது வழிப்பிள்ளையார் கோயில பார்த்தா தான் உண்டு. எப்படி இருக்கான் பாரு. சங்கத்துல ஒருத்தட்ட கூட சொல்லல. நல்லா பிளான் பண்ணி தான் இதை பண்றான். ஒருவேளை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்குமோ? ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி நம்ம ஏரியா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பார்க்கலாம். ஓகே, சீக்கிரம் போ. ஏதோ இங்கதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி சரி, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணா சரவணன் வந்துட்டானே. நீ எதுவும் பேசாதீங்க. என்ன குரு, யாருக்கும் தெரியாம ரகசிய கல்யாணம் பண்ற போல இருக்கு? என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்றேன். யாரை கூப்பிடணும் யாரு வேணான்னு முடிவு பண்றது நான் தான். எங்கெல்லாம் கூப்பிட மாட்டியா? தோபார் சரவணா, பேசாம இங்க இருந்து போயிடு. எதுவும் பிரச்சனை பண்ண. என்னடா நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் போது நகையாகவோ சொத்தாகவோ பணமாகவோ வரதட்சணை வாங்க மாட்டோம். என் வீட்டு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது வரதட்சணை கொடுக்க மாட்டோம்னு உறுதிமொழி எடுத்திருக்கோம்ல. இது புரட்சி மேடல, கல்யாண மேடை. இங்க வச்சு எதுவும் பேச வேணா, போயிடு. குரு, சங்கத்துல இருக்க எல்லாத்துக்கும் சட்டம் ஒண்ணுதான். நாமளே அதை மீறினா சமூகத்துல யாரையுமே திருத்த முடியாது. பேசாம கல்யாணத்தை நிறுத்திடுறா. என்னடா பேசுறீங்க? என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்த நீங்க யாரா? ஏய், சொல்றத கேளு. ஏய், யாருப்பா இவங்க? ஏன் இங்க வந்து கலாட்டா பண்றாங்க? இல்லப்பா, எங்க அமைப்புல இருக்கிறவங்க அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும்போது சீர் செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கோம். அதனாலதான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க யாரா சீர் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? எங்க பொண்ணுக்கு நாங்க எவ்வளவு வேணாலும் செய்வோம். அதை கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறேன். என்னங்க நீங்க? நியாயமா பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரங்க தான் எங்களுக்கு ஆதரவா பேசணும். நீங்களே எப்படி பேசுறீங்க? கல்யாணத்துக்கு காரு சீரு அது மட்டும் இல்லாம தலை தீபாவளி, தலை பொங்கல், ஆடி ஆவணி, புரட்டாசி, தலைப்பிரசவம் இப்படி செஞ்சு செஞ்சு பெத்தவங்க நூலா போறாங்க. அதை புரிஞ்சுக்காம இங்க பாருங்க தம்பி, நாங்க யாரும் கஷ்டப்படல. அப்படியே கஷ்டப்பட்டாலும் உங்ககிட்ட வந்து பணம் கேட்க போறதே இல்ல.
எங்க பொண்ணுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல நீங்க இடத்த காலி பண்ணுங்கப்பா. சரவணா மரியாதையா போயிடு. ராஜா வாடா உள்ள போய் வாடா. பாக்கலாம். எதுக்குடா போனோம்? நீ குடுக்குற சீர் சனத்தைய பாரு. என்ன நக்கலா? இதெல்லாம் நல்லா இல்ல. மரியாதை கட்டிவிடும். போனா முதல்ல. குரு தப்பு பண்ற. நீ வாடா உள்ள போய் ஏய் பாக்கலாம். போக முடியாதுடா. டேய் வேணாம். தம்பி ஆ. தம்பி சொல்றத கேளுங்க. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. இல்ல நடக்கிறதே வேற. இதுக்கு தான் நான் தலையாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டானா இவன் ஏதோ ஃப்ரெண்டு புரட்சி அது இதுன்னு சுத்தினான். கடைசியில நம்ம வீட்டு கல்யாணத்திலே கண்டவன் வந்து கண்டதை பேசி பிரச்சனை ஆ, பண்றான். நாங்க சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க. தம்பி இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவ கழுத்துல தாலி ஏற போற நேரத்துல இப்படி வந்து பிரச்சனை பண்றீங்களே. நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? அம்மா நாங்க சமூக பிரச்சனை பத்தி பேசுறோம்மா, நீங்க உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க. டேய் ராஜா நீ வா நம்ம உள்ள போலாம் வா. உங்களை கேட்க மாட்டீங்களா? ஏன்டா தடுக்கிறீங்க? என்ன இடம் பண்றீங்க? உள்ள விடுங்கடா. போடுவா நீங்க? போகணும்டா, உள்ள விடுங்கடா. இந்த கல்யாணத்தை நிறுத்தாம போக மாட்டான்டா. என்னடா சொல்ல போறீங்க? ஏய், உள்ள விடுங்கடா. கல்யாணத்தை நிறுத்தணும்டா. கல்யாணம் பண்றீங்க? விடுப்பா விடுப்பா விடுப்பா. போலீஸ் வந்துருக்காங்க. விடு. இருப்பா இருப்பா. என்னையா என்ன கலாட்டாங்க? வாங்க மேடம், சரியான நேரத்துக்கு தான் வந்தீங்க. எங்க பொண்ணுக்கு கல்யாண நிச்சயம் வச்சிருக்கோம். இந்த நேரத்துல வந்து கலாட்டா பண்றாங்க மேடம். பொண்ணு மேஜர் தானே? ஆமா மேடம், அதனால தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணம் பண்றோம். முகூர்த்த நேரத்துல இவங்க வந்து வரதட்சணை வாங்குறீங்க, கல்யாணம் நடத்த விட மாட்டோம்னு இவங்க ரெண்டு பேரும் தகராறு பண்றாங்க மேடம். நீங்க ஏதாவது வரதட்சணை புகார் கொடுத்தீங்களா? ஐயோ இல்ல மேடம், எங்க பொண்ணுக்கு நாங்க சந்தோஷமா சீர் சனத்தி எல்லாம் செஞ்சு நல்ல விதமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் மேடம். இவங்க யாருன்னே தெரியல, இங்க வந்து கலாட்டா பண்றாங்க மேடம். யாரையா நீங்க? மேடம் இங்க பாருங்க, இந்த குரு எங்க அமைப்போட மெம்பர், எங்க சங்கத்துல உறுப்பினரா இருக்காங்க. யாரும் வரதட்சணை வாங்கவோ கொடுக்கவோ கூடாதுன்னு நாங்க உறுதிமொழி எடுத்திருக்கோம். அதை மீறி யாருக்கும் தெரியாம இவன் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வரதட்சணை கொடுக்கறான். அதை தடுத்து நிறுத்த வந்திருக்கோம். யாரோ யாருக்கோ பணம் கொடுத்தா உங்களுக்கு என்னையா வந்தது? மேடம் இவங்கள பத்தி தெரியாது. ஊருக்குள்ள பிரச்சனை பண்ற கோஷ்டிங்க இவங்க. ஊருக்குள்ள பண்ற கல்யாணம் இவ்வளவு ஏன் கருமாதி வீட்ல கூட வந்து கலாட்டா பண்ணுவாங்க. சாம்பார் வடை சமத்துவம்னு பேசுவாங்க. இவங்க எல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினாதான் சரிப்பட்டு வருவாங்க. ஓ, வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு ஊர்வம்பு இழுக்கிற கேஸா? இங்க பாருங்க மேடம், நீங்களும் ஒரு பொண்ணு. பொண்ணுனா என்ன? ஆம்பளைனா ஒரு மாதிரி பேசுவா, பொம்பளைனா இலக்காரமா? நான் அதை சொல்ல வரல மேடம், இங்க நடக்கிற பிரச்சனையை நீங்க புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல வரேன். எதை சொல்ல வந்தாலும் அதை நீ ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. மேடம் இங்க தப்பு நடக்குது, அதை விட்டுட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றீங்க? எனக்கே நீ பாட சொல்லி கொடுக்குறியா? என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். யோ வண்டியில ஏத்தியா? வண்டியில ஏத்துங்க. மேடம் என்ன மேடம் ரொம்ப நன்றி மேடம். ஆ இருக்கட்டும், நீங்க போய் நல்லபடியா கல்யாணத்தை நடத்துங்க. சரி மேடம். தேவைப்பட்டா நான் கூப்பிடுவேன். இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தர வேண்டியிருக்கும். சரி மேடம், கண்டிப்பா வரேன். மேடம் போய் கல்யாண ரொம்ப வேலையை நன்றி பாருங்க. மேடம். போங்க போங்க போங்க, வண்டியில ஏத்துங்க. ஏய் போடா. என்னடா பெரிய ஹீரோன்னு நினைப்பா? இத பாருங்க மேடம், அங்க தப்பு நடந்துச்சு, அதை நாங்க தட்டி கேட்டோம். எங்க அநியாயம் நடந்தாலும் சார் தட்டு கேப்பீங்களோ? மேடம் இவனுங்கள ரெண்டு தட்டு தட்டுங்க, அப்பதான் ஆள் அடங்குவானுங்க. எவனோ எவன் குடும்பத்துக்கும் வரதட்சணை கொடுக்கறான், உனக்கு என்னடா வந்தது? இத பாருங்க மேடம், சங்கம் இருக்கு, அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு, அதை எல்லாரும் மதிச்சு நடக்கணும். அத மீறினா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதான் எடுத்தோம். இவர் பெரிய தலைவர், கண்டனம் தெரிவிப்பாரு, நடவடிக்கை எடுப்பாரா? நீ எடுத்தா அப்புறம் நாங்க எதுக்குடா இருக்கோம்? அத நான் கேட்கணும் மேடம். பாத்தீங்களா மேடம் எவ்வளவு திமிரா பேசுறானே. ஆமா, மூளைக்கு மூளை மகளிர் காவல் நிலையம் இருக்கு, அதுல உங்கள மாதிரி 100 பெண் போலீஸ் இருக்காங்க. ஆனா உங்களுக்காக நீங்களே குரல் கொடுக்க மாட்டீங்களே. என்னடா ஓவரா பேசுற? பொம்பளை போலீஸ்னா சலைச்சவங்களா? பின்ன என்ன மேடம், சட்டப்படி வரதட்சணை வாங்குறதும் குடுக்கறதும் தப்பு, அத தெரிஞ்சே பண்றாங்க. ஆனா அத நீங்க கேட்க மாட்டீங்க. அவன் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான், அவனுக்கு பிடிச்சிருக்க கொடுக்கறான், அந்த பொண்ணு இஷ்டம் அவ வாங்கிக்கிறா. இதுல ஓ பிரச்சனை என்னடா? உங்களெல்லாம் 100 பாரதியாரு 1000 ராஜாராம் மோகன் ராய் வந்தாலும் திருத்தவே முடியாது. ஏய் நீ என்ன எக்ஸாம் பேப்பரா எழுதி திருத்தி மார்க் போடுறதுக்கு? இவனுக்கெல்லாம் ஆம்பளைங்கிற திமிரு, அதான் இதுல பேசுறான். ஆம்பளை பொம்பளைன்ற வித்தியாசம் கிடையாது மேடம். சூடு சொரணை இருக்கிற ஒவ்வொருத்தனும் இதை கேட்கணும். அப்ப நாங்கெல்லாம் சொரணை கட்டவங்களா? உங்களை எல்லாம் விட்டு வச்சதே தப்பு. யோ முதல்ல இவனுக்கு சட்டையை கழட்டியா? மேடம், மேடம், இதெல்லாம் நல்லா இல்ல. என்னடா? நீங்க செய்யறதெல்லாம் சரியில்லை. உங்களை எல்லாம் உள்ள தள்ளி கழித்து நிறுத்தாதான்டா நீங்க அடங்குவீங்க. ஏய் கழட்டா, சட்டை கழட்டா. கழட்டியா கழட்டியா? மேடம், என்ன? நல்லது இல்ல மேடம். மேடம், உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்காக, பொண்ணை பெத்தவங்களுக்காக வரதட்சணை கொடுமைக்கு எதிராக நாங்க நடந்துக்கிறோம்ல. எங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். மேடம் அவனுக்கு இன்னும் வேணுமா? கொடுங்க. கொடுக்க தானே போறேன். ச்சே, இவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லடா. விடு சரவணா, நாளைக்கு நம்ம அமைப்புல ஏதாவது உதவி பிரச்சனைன்னு வருவாங்கல்ல, அப்ப நம்ம யாரும் காட்டலாம். ஏய், என்னடா என்ன ரவுடி நினைப்பா? கல்யாணத்தை ஹலோ நிறுத்தறதுக்கு அமைப்பா? மேடம், சொல்லுங்க. ஏய் நாங்க ஒண்ணும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு அமைப்பு வச்சிருக்கல.
வசதியா இருக்கிறவங்க சீருன்ற பேர்ல நகை பணம் அதிகமா கொடுக்கறாங்க. ஆனா இல்லாதவங்க எங்க போவாங்க? ஒருத்தர் 2 பேர் செய்யற தப்பால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? இந்த மாதிரி வரதட்சணை கொடுக்க முடியாம எத்தனை பொண்ணுங்க முதிர்கனியா இருக்காங்க தெரியுமா? மேடம் என்ன சொல்றான் பாத்தீங்களா? உங்களுக்கு கல்யாணமே ஆகாது, முதிர்கன்னியா தான் இருப்பீங்கன்னு சொல்றான். என்னடா சொல்ற? தப்பு, நான் அப்படி பேசவே இல்ல. ஏய், வேணாம் மேடம். ஒரு தடவை இந்த மாதிரி மேடம். சத்தமா பேசுற? வேணாம் மேடம். அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. விடுங்க மேடம். 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 மேல கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க மேடம். நல்லா இல்ல. மேடம். அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. என்னடா என்ன மிரட்டி பாக்கையா? அடிக்கிறவெல்லாம் வச்சுக்காதீங்க. மேடம். மேடம். வச்சுக்காதீங்க. என்னடா என்ன மிரட்டி பாக்கையா? மேடம். மேடம். டேய் சரவணா, என்னடா இதெல்லாம்? வாங்க மேடம் வணக்கம், என் பேர் ஐயோ. சண்முகம். தெரியுங்க, நீங்க போய் சொல்லிக்கிட்டு நீங்க என்ன இவ்ளோ தூரம்? இது என் தம்பி தாங்க. நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். உங்க தம்பியா? ஆமா மேடம், ரொம்ப நல்ல பையன், பிஜி படிச்சிருக்கான். என்ன பொது பிரச்சனைல ஈடுபடுவான், தத்துவம் அது இதுன்னு பேசிக்கிட்டே இருப்பான். மத்தபடி அவன் தேவையில்லாம பிரச்சனை பண்ற ஆள் இல்ல. ஐயோ, உங்க தம்பின்னு எனக்கு தெரியாது. முதல்ல சட்டையை போடுங்க. சட்டை போடுங்க போடுங்க. போடுங்க சார் போடுங்க. கல்யாணத்துல இருந்து ஃபோன் வந்தது. போடுங்க போடுங்க. கல்யாணத்துல பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி போன சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். சாரிங்க. புரியுதுங்க சார், நீங்க வந்து உட்காருங்க ப்ளீஸ். இல்ல இல்ல இல்ல, நீங்க எதுவும் பேச வேணாம், வந்து ஆமாங்க உட்காருங்க. சார், உட்காருங்க. வாங்க வாங்க சார். அப்படி பாருங்க சார், வாங்க சார். என்னடா இதெல்லாம்? அண்ணா, குருவோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வரதட்சணை கொடுத்தான். அவன் சங்கத்துல மெம்பர்ன, சங்க விதிமுறை மீறினா தப்புன. அதத்தான் என்னன்னு போய் கேட்டோம். டேய், அதுக்காக இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரலாமாடா? அண்ணா, நான் பேசிக்கிட்டு தானே இருந்தேன். இவங்க தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. தம்பி, உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ணா இவ்வளவு பதறி போயிட்டார் தெரியுமா? இங்க பாரு சரவணா, இந்த அனாவசிய பிரச்சனை நமக்கு தேவையில்லை. யார் எப்படி போனா நமக்கு என்ன? சொல்றத கேளு. தம்பி, இந்த இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவங்களா போய் சரியா போச்சு. இல்லைன்னா என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. பாரு, இல்லைன்னா- அண்ணனுக்கு விஷயம் தெரியாம போறதுனால நல்லா போச்சு. வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல மேடம். இல்ல இல்ல, உட்காருங்க. வாங்க சார். அண்ணா, நீங்க போய் காஃபி வாங்கிட்டு சரிங்க வாங்க. மேடம். சீக்கிரம் போயா. வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க சார், வாங்க. தம்பி உட்காருங்க. தம்பி உட்காருப்பா. இப்படி ஆ, உட்காருங்க. அக்கா தண்ணி கொடுங்க. உட்காருங்க. அக்கா, இருங்க சார். என்னம்மா புயலா இருந்த நீங்க பூவா மாறிட்டீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எதுவும் இல்லாமலாம் அவர் நுழைஞ்ச உடனே அப்படி இப்படின்னு இருந்த ஸ்டேஷன் தலையில மாறிடுச்சுமா. சும்மா ஏதாவது பேசாதக்கா. என் மனசுல பட்டதை சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் பண்ண ஒரு உதவிக்கு சின்ன கைமாறு பண்ணேன். அம்மா, அவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆ, அப்ப நான் ட்ரைனிங் பீரியட்ல இருந்தேன். அப்போ சூப்பர் ஃபேர் போகுதுடா. ஏய் ஏய், பாத்தியாடா குட்டி சோகாகிறாடா. பாவம்டா, ரொம்ப மூச்சு வாங்குது. வேணா ஒன்று பண்ணுவோமா? ஏக் தோ தீன் சார்னு கவுண்ட் டவுன் பண்ணுவோம். பாப்பா மெதுவா ஓட்டும். ஏய், பாப்பா வாட்ட சட்டமா வந்திருக்குடா. வாங்கடா ஃபாலோ பண்ணுவோம். வாங்கடா.
யாரா நீங்களா? என்னடா வேணும் உங்களுக்கு? அண்ணே பாப்பா முறைக்குதுண்ணே. ஏய் முறைக்கலடா, கண்ணப்பறா சும்மா கல்கத்தா திராட்சை மாதிரி களை கட்டுது. லிப்ஸ் என்ன இப்ஸ் என்ன, ஐயோ முடியலடா. ஏய் யாரா நீங்களா? ஏமா யாருன்னு தெரிஞ்சாதான் கூட வருவியா? செருப்பு பிஞ்சிரும். ஷூ போட்டிருக்க? ஏய் தப்பா பேசாரா கண்ணே, நாங்களாம் ரொம்ப கெட்டவங்க. வருவியா வரமாட்டியான்னு கேக்குறோம், அதுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு கோவப்படுற. நாங்க யார் தெரியுமா? ஏய் நான் யார் தெரியுமா? போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கிற வீரமணி பொண்ணு. ஐயோ வீரமணி பொண்ணா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமா? தெரியாம நடந்து போச்சுமா. வீரமணி பொண்ணா நீங்க? ஐயோ நீங்க தெரியாம பண்ணிட்டோமா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏய் இப்படியெல்லாம் மழுப்போன்னு பாத்தியா? அது வீரமணியா? அவன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. நீ எந்த ரங்கமணி பொண்ணா இருந்தான்னா குண்டுமணி பொண்ணா இருந்தா எங்களுக்கு என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. நீ எங்களுக்கு ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். ஏய் நாங்கெல்லாம் அசலூரு. எங்களுக்கு வீரமணினா யாருன்னே தெரியாது. நீ ஒரு பொண்ணா இருக்கல்ல, அது போதும். இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. அட நீ வா, சேர்ந்தே போலாம். வா 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 சீக்கிரம் போலாம். வா வா. இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. அட நீ வா, சேர்ந்தே போலாம். வா 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 சீக்கிரம் போலாம். வா வா. நாங்க யாரா இருந்தா உன் வேலையை பார்த்து போடா. அதையத்தான் உங்ககிட்டயும் சொல்றேன். மரியாதையா அந்த பொண்ணு விட்டுட்டு வேலையை பார்த்து கிளம்புங்க. நீ நான் பெரிய சினிமா ஹீரோ. ஏய் தேவையில்லாம வாய விடாத. என்னை பத்தி உனக்கு தெரியாது. அடிச்ச ஒருத்தனும் உயிரோட இருக்க மாட்டீங்க. டேய் என்னடா புறா அவன? ஒட்ட பயலுகளா, பொம்பளை பிள்ளை வீரத்தை காட்டுறீங்க? வாடா இங்க, என்கிட்ட காட்டுங்கடா. இன்னொரு தடவை எங்க ஊர்ல பார்த்தவங்களை எல்லாம் உயிரோட சமாதி கட்டிடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆளல. எனக்கு ஒன்றும் ஆகல, உங்களுக்கு தான் கையில் அடிபட்டுருச்சு போல. அது ஒன்றும் இல்லைங்க, லேசான காயம்தான். நான் வேணா ஃபர்ஸ்ட் எய்ட் ஏற்பாடு ஐயா பண்ணேன். எதுவும் வேணாங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க முதல்ல பத்திரமா கிளம்பி போங்க. ஓகே சார், நீங்க பண்ண இந்த உதவியை எல்லாரும் மறக்கவே மாட்டேன். என்னங்க நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு? இந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் இதே தான் செய்வாங்க. இல்லங்க, யாருக்கு என்னன்னா நமக்கு என்னன்னு போறவங்களுக்கு மத்தியில நீங்க எனக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் இங்க ட்ரைனிங்க்கு வந்திருக்கேன், பக்கத்துல தான் ஹாஸ்டல். நான் வேணா கொண்டு போய் விட்டுட்டுங்களா? இல்லங்க பரவாயில்ல, நானே போயிடுறேன். சரி, பார்த்து பத்திரமா போங்க. இனிமே தனியா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வராதீங்க. ஓகே கிளம்புங்க. வரேங்க. தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. என்ன ஓடிட்டானுங்கண்ணே. அண்ணே அண்ணா வெயிட் பண்ணுவாரு. காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு? வேணாம் மேடம். இல்ல வேணாம் மேடம். ஜெயந்தி. சரிங்க. அது என்னோட பேரு. இல்லங்க, இட்ஸ் ஓகே. நீங்க என்ன அப்படியே கூப்பிடலாம். இந்த யூனிஃபார்முக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா?
ஆக்சுவலா நீங்க எனக்கு பண்ண உதவி ரொம்ப பெரிய விஷயம். ஓ, அன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்றீங்க? ம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. கண்ணுக்கு தெரியற மாதிரி சிக்கல்ல யார் இருந்தாலும் கண்டுக்காம யாராவது போவாங்களா? சாரிங்க, உங்க தம்பின்னு தெரியாம. அது பரவாயில்லைங்க. நீங்க உங்க கடமை தானே செஞ்சீங்க. சொன்னா எங்க கேட்குறான்? வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கும், ஊர் ரொம்பக்கு போகாதுன்னு. கேட்டா தானே. ஏன் தம்பி இப்படிலாம் பண்றீங்க? அவங்க பொண்ணுக்கு அவ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வரதட்சணை கொடுக்கறாங்க. அப்படி இல்ல மேடம். வசதி இருக்கிறவங்க இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு செயின் போடுறாங்க, நாத்தனாருக்கு வளையல் போடுறாங்க, கொழுந்தனுக்கு மோதிரம் போடுறாங்க. ஆனா இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க. இது நியாயமா? நீங்க சொல்றத பார்த்தா பொண்ணுங்களுக்கு அப்பா சொத்துல இருந்து சல்லி காசு கூட தரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. ஐயோ, இதுல ஆம்பளை பொம்பளை வித்தியாசமே இல்ல மேடம். கல்யாணம் மனசை பார்த்து பண்ணணும். ஒரு பொண்ணோட வாழணுன்ற நினைப்போட கைப்பிடிக்கணுமே தவிர வாங்கணுன்ற நினைப்பு வரக்கூடாது. இது பிசினஸ் இல்ல மேடம். நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட். இந்த சடங்கு சம்பிரதாயம் சீரு செனத்தின்னு எத்தனை குடும்பத்துல பொண்ணுக்காக பெத்தவங்க கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பெண்களுக்கு ஆசையா செய்யணுன்ற நிலைமை மாறி இப்ப செஞ்சே ஆகணுன்ற கட்டாயம் வந்துருச்சு. அதனாலதான் பொண்ணா பிறந்தாலே பயப்படுறாங்க. ரொம்ப கரெக்ட் மேடம். இன்னைக்கு சில கிராமங்கள்ல பெண் குழந்தைங்களை பிறந்தோன கள்ளிப்பால் ஊத்தி கொல்றாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அடிப்படை காரணம். சரிதான். ஆனா இதெல்லாம் யாருக்கு புரியுது? அதான் மேடம், அதை புரிய வைக்க தான் நாங்க பாடுபடுறோம். உங்கள மாதிரி ஆட்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் பொதுமக்கள்கிட்ட எங்க கொள்கையை ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும். கடைசியில என்னையே கை காட்டுறீங்க பாத்தீங்களா? இல்ல மேடம், இன்னைக்கு பெண்கள் படிச்சு பெரிய பதவியில எல்லாம் இருக்காங்க, எவ்வளவோ பண்றாங்க. ஏன் இன்னைக்கு நாட்டே ஆள்ற பெரிய பதவியில எல்லாம் இருக்காங்க. உங்களே எடுத்துங்களேன், நீங்களே சப் இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க. உங்க கல்யாணத்துல வரதட்சணை கேட்டா என்ன பண்ணுவீங்க? இதே லாக்அப்ல போட்டு முட்டிக்கு முட்டி பேத்துற மாட்டேன். அதான் மேடம், இப்படி ஒவ்வொரு பொண்ணும் பையனும் மனசு மாறிட்டா நாட்டுல இந்த வரதட்சணை பிரச்சனையே இருக்காதே. அதுக்கு எல்லாரும் லவ் மேரேஜ் தான் பண்ணணும், இல்லைன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணணும். முருகா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியா நீ? சரிண்ணே. அண்ணே, காதலிச்சா எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிடான்னு சொல்ல வரேன். அவர் சொல்றதும் கரெக்ட் தான். என்ன மேடம், நீங்களும் இவங்க பேசுறதுக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமா பண்றீங்க? சும்மா இரு. நீங்க சொல்லுங்க. ஒரு முக்கியமான மெசேஜ், அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏமா, புரியுது புரியுது. டிஸ்பிளே நல்லா தான் தெரியுது. இதுத்த மாதிரி இருக்கிறது கூட கிளியரா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ஏமா இவ்ளோ கஷ்டப்படுறீங்க? பேசாம அவர் பக்கத்துல நின்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்ல. ஐயோ, அப்போ நான் கிளம்புறேங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டும்ங்க. பார்த்து பத்திரமா போங்க. எப்ப எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். தேங்க்ஸ். அப்புறம் பார்த்து, உங்களை குறையெல்லாம் சொல்லல, சரியான முறையில சரியான ஆட்கள் மூலமா கொண்டு போய் சேருங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா மேடம். ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. வரேன் மேடம். வரேன் மேடம். வாங்க. சரவணா, நீ அவனோட வீட்டுக்கு போ. சரிண்ணா. அப்புறம் இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமே தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு ஊர் வம்பல மாட்டிக்காத. சரிண்ணா, நான் அப்ப கிளம்புறேன். அப்புறம் முக்கியமான விஷயம், வீட்டில் யார்கிட்டையும் இதை பத்தி பேசிக்க வேணாம். அண்ணா அண்ணிக்கிட்ட கூட. சரிண்ணா, நான் யார்ட்டையும் எதுவும் சொல்லலை. வரேண்ணா, பட போலாம். அண்ணா வரேண்ணா. வா போலாம். லாரி ட்ராக் மாதிரி போற மாதிரி தெரியுது. என்ன சொல்ற நீ? அன்னைக்கு நீங்க காப்பாத்துனத இப்பவும் ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல? அதுதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதுவும் ஒரு வகையில நல்லதா தான் போச்சு. அதை வச்சுதான் தம்பி வெளியே கொண்டாட முடிஞ்சு.
எனக்கு என்னவோ லாரி ட்ராக் மாதிரி போற மாதிரியே தெரியுதுண்ணே. எந்த மாதிரி? நானு பொண்ணுக்கு உங்க மேல ஒரு இது இருக்கிற மாதிரி தெரியுதுண்ணே. என்ன இது? நானு காதல் இருக்குமோன்னு தோணுது. ஏய், ஏதாவது சொல்லிட போறேன். அது போலீஸ் பொண்ணு, அத போய். அண்ணே போலீஸ்னாலும் பொண்ணு தானே. காதல் பொது உடைமைன்னு இப்பதானே தம்பி சொல்லிட்டு போறாங்க. ஏய், நீ வேற. போலீஸ் பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த முடியாது. ஏய் பாத்துற, நீ ஏதாவது பேசி அண்ணம்மா காதல விழுந்து நம்மள தூக்கி உள்ள போடுற போது. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? உண்மையை தாண்டா சொல்றேன். போலீஸ் பொம்பளைங்களாம் நம்ம குடும்பத்துக்கு செட்டே ஆகாது. நீ கண்டதையும் பேசி தொலைக்காத. நீ கிளம்பு முதல்ல. சரிண்ணே. தீரன